ஏன்னா நீ எந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன். உன் உடம்பை பற்றி நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யாரும் எதுவும் சொல்லுவாங்க நினைப்பாங்கங்கிறத பற்றி நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த பிறவிலும் உன்னுடைய உடலில் இப்படின்னு ஒன்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால் வீணான குழப்பம் தேவையில்லை. இந்த இடத்த என்னடா செய்யணும் உனக்கு? அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கள்ட்ட பையை போர்ஜரி பண்ணி ஒரு சின்ன அட்வான்ஸை கொடுத்துட்டு மேட்டரை அடித்து கொண்டு போயிடலாமான்னு சிந்திக்கிறாங்க. அதில் உன்னை மாட்டாமல் காப்பாற்றி முழு பணமும் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு அப்போ நீர் வியாபாரமும் குறைவாக தான் இருக்குது, கடன்களும் நிறைய இருக்குது. எல்லாம் பார்த்து தரேன், தைரியமாக இரு. என்ன இந்த மகாசக்தியாக இருப்பாய். இந்தாடா ஜெயிச்சுக்கா. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை, வியாபாரம் பெருகும். உங்கள் கடனை தீர்த்து தரேன், பணம் நானே கொண்டு வந்து சேர்க்குறேன். வாடா தம்பி. டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி ஓட சொல்லு. என்ன இவனை நல்ல விளையாட்டு பயிற்சியில் வை, வெற்றி ஆகும். நல்லா இருங்க, போயிட்டாங்க. ஒரு கை விடுறா. மெல்ல மெல்ல மெல்ல. சுவாமியே. சரி, மெல்ல ஏந்திரா தம்பி, போய்ட்டு வா. ஊருக்கு கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிம்மதியாக போய்ட்டு வாங்க, போங்க. என் மனையை விற்று தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என் இடத்த விற்று தரணும்னு கேட்டு வந்தவங்க ஒரு பெண்ணடி ஆள் வந்திருக்காள. திருப்பூரா? பின்ன நான் சொல்ல புரியாமல் கலந்து பேசிக்கிட்டு. திருப்பூர் எல்லை என்னுடைய மனையை விற்று தர வேண்டும். கம்பெனியை விற்று தரணுமா? நான் பேசுகிறத உனக்கு புரியுதா? என்னத்தை விற்று தரணும் சொல்லு. கேளு கேளு, என்னத்தை விற்று தரணும்? கால் வந்துட்டு வா. அதான் ஒரு மனையை விற்றுத்தான்னு கேட்குறேன். ஒரு அந்த கேட்டால் அந்த கேள்வி ஆமாம் சாமி எனக்கு அப்படி சொல்லணுமே தவிர அது அங்கே இங்கன்னு சுற்றி வளைச்சி சுகமில்லாத வார்த்தையை பேசக்கூடாது. நல்ல காலில் உள்ளதை கவலைப்பட்டுட்டேன். சாமிட்ட மனசை கொடு. வரலாம். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? நல்லா சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க. என்ன வேறு வழி இல்லை. ஆமாம், 3 வருஷமாகவே தொழில் சம்பந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. கடன்கள் அதிகமாகிருக்கு. அதனால் எதையாவது விற்று கொடுக்கறதுக்கு தான் வழி இருக்கே தவிர தொழிலை பார்த்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் கடன்கள் இல்லை, தலைக்கு மீறி இருக்குது. விற்றுட்டு வேறு இடம் போகணும். போகிற இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸ்கூலு பிள்ளையார் இருக்காரா? கால் வந்துட்டு வா. மகாசக்தி. அதனால் 3 மாத கால அவகாசம் 90 நாளில் வேலை பேசி அட்வான்ஸை தந்துடுவாங்க உனக்கு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னையை பார்க்கவா. ஜெயிச்சுக்கா, கடனை தீர்த்துக்கா. நல்லா அடுத்து பேசுவோம் அதை பற்றி. உடலை பற்றி கொஞ்சம் பேசணுங்கிறியா? எங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டியா? இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அலர்ஜி வந்துச்சா உடலில்? வந்துச்சுலா? சரியாயிரு. நாட்டு வைத்தியத்தில் உன்னை குணமாக்கிடுவோம், போ, பயப்படாமல் இரு. அதே திருப்பூர் எல்லை சாமி, நாங்கள் நடத்துகிற தொழிலை பொருளாதார சிக்கலால் எங்களுக்கு நடத்த முடியலை, மனவேதனை இருக்குது, அதை தீர்த்து கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. என்ன தொழில் தான் தம்பி? கால் வந்துட்டு வா. சரி, வேண்டாம். ஒன்றும் அங்கே போகலை. சும்மா கூப்பிட்டாச்சுன்னு கடமைக்கு கும்பிட்டு வந்தால் ஏற்றுக்கிற முடியுமா? என்னப்பா? இப்போ உனக்கு பணம் தான் வேணுமாயா? பணம் தந்துட்டா எல்லாம் சரியாயிருமா உனக்கு? கண்ணை மூடு.
இப்போ ஒரு வருத்தமாக உனக்கு நிறைய சிக்கலும் தொழில் நடத்த முடியாத மனவேதனையும் உனக்கு வந்திருக்கு. 2 பேர்கள் உதவி செஞ்சவங்க பகையாக போன மாதிரி போயிட்டாங்க, உண்மையா இல்லையா? அதனால் மன இடைஞ்சல் தாங்க முடியலை. அதனால் தொழிலுக்கு எதுவும் தடைகள் நடந்திருக்குமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வாப்பா வா. தொழிலுக்கு தடை கிரகத்தால் ஆயிருக்கு, மனுஷனால் இல்லை. அதனால் இதை வெற்றியாக்கி தந்துடுறேன், தொழிலை ஓட்டித்தரேன், கொஞ்சம் பணமும் வாங்கி தரேன். சரியா? இந்தா நினைக்கிற இடத்துல பணத்தை பெற்றுதுக்கா, தொழிலை ஓகே பண்ணி தரேன், ஓட்டி வந்துடுவா, நல்லா இருப்பா, கடன் தேர்ந்துடும். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. ஆமாம், அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன உபாதை அடைந்து வந்தது யார்? வீட்டு சொத்து பத்திரம் சம்மந்தமாக மனக்குழப்பம் யாருக்குப்பா? வாங்க. டங் 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 டங். பூர்வீக வீடு காலில் வந்துட்டாங்க. சிங்காரா வேலா சண்முகனே சுகுமாரா. உட்கார்ப்பா. 56க்கு முன்னால் உள்ள பட்டாலா? 1956க்கு முன்னால் உள்ள பட்டா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இல்லை, தலைமை ஆவணத்தில் சென்னையில் இருக்குது, கைத்தடி பத்திரம் அது. கால் வந்துட்டு வா, வாங்கி கொடுத்துருவோம். என்னப்பா நம்ம பிள்ளை தானே, கொடுக்காமல் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். வா, ஒரு வார்த்தை கேட்போம். அம்மா, நாய் வளர்ப்பீங்களா வீட்டில்? நாய் இனிமேல் வளர்க்கக்கூடாது, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். சரியா? வேண்டாம், உங்களுடைய அம்சத்துப்படி நாய் வளர்க்கக்கூடாது. அதனால் பைரவருக்கு தீவம் போட்டு நல்லா கும்பிடு, அந்த மனக்குறை தீரும். வீட்டில் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது, உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், இந்த சொத்தவும் முடிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? எல்லாம் ஐஸ்வர்யமாக நடத்துவேன். தான் புண்ணியமாக இரு, உயர்வாக இருப்பேன். போய்ட்டோம். திருப்பூர் எல்லை பிறந்த நாடுமா இந்த கர்மசாமியை போய் பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு புனிதத்தை உருவாக்கிக்கிடுவோம்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கான். உனக்கு பிறந்த நாளாமா பொண்ணு? அவன் எங்கே இருக்கு அந்த பொண்ணு? வாடி கண்ணு வந்தியே பொண்ணு, காலில் விழுந்துட்டு வா. என்ன படிச்சிருக்க? வேலைக்கு போறியா? இந்த விரலை மட்டும் பிடி. ஏய் பேவுள்ள போங்க. இப்போ வந்து அவள் ஏன் பிள்ளை, ஓன் பிள்ளை கிடையாது. கண்ணை முடிக்கா. ஹைதராபாத்தில் உனக்கு போஸ்டிங் போட்டு தந்துடுறேன். இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவ. மாத சம்பளம் தர்மம் செய்வதற்கு இந்த சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து கட்டிடு. இந்தா கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு வந்துடுவேன். நல்லாரு, மகிழ்ச்சியாரு. என்னையை கேட்காம கல்யாணத்துக்கு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நீ என்ன கேட்ப? நான் நினைக்கிறதே தந்துருங்க தாத்தா அப்படி கேட்பேன். என்ன பேவில்ல, உண்மை தானே? இந்த அம்மானத்தை மாற்றி தரேன், நல்லா போயிட்டு வா. வேலை போயிடுவா, உன் பிள்ளை வேலைக்கு போயிடும். என்ன கஜெண்டர் ஆஃபீஸர் விஷயத்துக்கு வந்துடுவா, புண்ணியமாக இருப்பா. நீங்கள் முற்பிறவியில் புண்ணியம் செஞ்சவங்க, ஒரு ஆனந்தமான பிள்ளையை பெற்றிருக்கிய, என்னாலும் உயர்ந்திருப்பீங்கடா. இந்தாங்க உங்களுக்கு இப்போ பணம் வேணும்ல, தந்திருக்கேன், நல்லா இருங்க. கர்மசாமிக்கு ஐயா, கர்மசாமி என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாங்கல்யத்தை எடுத்துக்கூடியான்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குமா கல்யாணம் நடக்கணும்? பையனுக்கு. கால் வந்துட்டு அக்கா, என் செல்ல அக்கா.
நல்ல காலில் விழலை, ஏற்றுக்கிட மாட்டேன். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். என்ன இப்போ உட்கார். உங்கள் வீட்டெல்லாம் கடந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் பெருமாள் கோயில் வருது. நீங்கள் அங்கே போய் கும்பிடுவீங்களா? பெருமாள் தான் வாராரு, தான் பார்த்தேன். சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்ற 5 ஆயுதமும் கொண்ட பெருமானே. சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு 5 ஆயுதம் கொண்டவர் யார்? எம்பெருமான் நாராயணன். இந்த உலகத்தையே காக்கும் தெய்வம் அவர். ஏன் அவரை காக்கும் தெய்வம்னு வச்சோம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம வைக்கல. அவதாரத்தின் மகிமையில் அன்னை ஆதிபராசக்தி உலகத்திலே தோன்றி மும்மூர்த்திகளையும் படைத்தாள். யார் முதலில் தவமிருந்து என்னை அடைகிறார்களோ அவர்களே இந்த உலகத்தை காக்கும் சக்தியை பெற்றவர்கள் என்று ஒரு கட்டளையை இட்டான். திருமால் ஒரு பக்கம் தவம் இருந்தார், பிரம்மா ஒரு பக்கம் தவம் இருந்தார், ஈசன் ஒரு பக்கம் தவம் இருந்தார். எம்பெருமான் நாராயணன் தான் முதல்ல தவம் இருந்து முக்தியை அடைந்தார். உடனே சக்தியை போய் அடைந்து விட்டார். அதனால் அவருக்கு பேர் சக்திய நாராயணன். அதை உடனே தாய் வாக்கு கொடுக்குறான், தாயின் குணமும் தந்தையின் ஆட்சியும் பெறுவாயின்னா. அதான் சரிம்மா, நாராயணருடைய குணம் எப்படி இருக்கும்? மக்களை அரவணைக்கிறதுல தாய் போல அரவணைப்பான், வழி நடத்துறதுல தந்தையை போல வழி நடத்துவான். தாயும் நீ தந்தையும் நீ, எந்தையும் என்னாலும் எம்பெருமான் நீயே என்று உணர்வார்கள். அந்த தாயுடைய குணமும் தந்தையினுடைய அறிவும் இருக்கிறதுனால அவரை காக்கும் தெய்வம். இரண்டாவதாக தவம் இருந்து வந்த எதுக்கு எல்லோரும் நிற்கி என்ன விஷயம்? பரவாயில்லையே, நல்ல கூட்டமாக நிற்கிறீங்களா, நல்லா இருக்குது பார்க்க. அடுத்து ஒரு பிரம்மா வந்தார், அதனால் அவருக்கு படைக்கும் தொழில் கொடுத்தார். அடுத்து ஈசன் முக்தி அடைந்து வந்தார், அதனால தான் அவருக்கு அழிக்கும் கடவுள். அழிக்கும்னா உலகத்தை அழிக்கிற கடவுள் இல்லை, எல்லா ஆன்மாக்களுக்கும் அபயம் அளிக்கும் கடவுள். நீங்கள் அழிக்கும் கடவுள்னா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா? அப்படி கிடையாது. அதனால் எம்பெருமான் நாராயணனுக்கு என்ன நிறம்? நீல நிறம். என்ன நிறமா? வானத்துக்கு என்ன நிறம்? கடலுக்கு என்ன நிறம்? திறந்த வெட்ட வெளியினுடைய நிறமும் நீலம்தான். அதனால் இந்த உலகமே நீல நிறத்தை கொண்டதனால் அவனுடைய மேனியும் நீல நிறம். இந்த உலகமே அவருக்குள்ள அடக்கம், அதனால தான் அவர் காக்கும் தெய்வம். புரியுதா? கால் வந்துவாங்க. நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். பாட்டில் எழுதினாலும் விஷயம் ஒன்று தான். காரணமேன் என் கண்ணே, அது வேற, இது வேற. மகளே, உன் பையனுக்கு நான் திருமணத்தை முடிச்சு வைக்கணும். வார பொண்ணெல்லாம் கழிச்சுக்கிட்டே போனால் எப்படி கல்யாணம் நடக்கும்? சாதகத்தை பார்த்தாலும் பொருத்தம் இல்லை, ராஜு பொருத்தம் இருக்குது, மனப்பொருத்தம் இல்லை, இப்படி பல பொருத்தங்களில் குழப்பமாகிய நிலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ எப்போ வரும்னு நான் கேட்டேன். பரமசிவன் கழுத்தில் பாம்பு இருந்து படம் எடுத்து காட்டுச்சு. நாகதோஷம் இருக்குது, அதை தீர்த்துருவோம், தீர்த்த பின்பு இந்த கல்யாணம் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டேன். என்னையா? சித்திரை மாதத்தில் நைனார் நோம்புன்னு ஒரு நோன்பு வருதாம்ல, வருமாப்பா? அப்படின்னா சித்திரபுத்திர நைனார் நோன்பு உலகத்தினுடைய கணக்கியலை, ஆன்மாக்களின் கணக்கியலை எடுக்கக்கூடிய ஒரு அதிதேவதையினுடைய நோன்பு. அதுக்கு பிறகு உன் பையனுக்கு வரன் பொருந்தும், திருமணம் நடக்கும், செம்மையாகவும் செல்வாக்காகவும் நடக்கும். நானே நடத்தி வச்சு தரேன், ஆனந்தமாக இருக்கும். பௌர்ணமிக்கு வா, அடுத்த பௌர்ணமிக்கு திருப்பூர்லாம் போய் உட்காருங்க. எல்லாரும் ஒரு டீ அடிங்க, மணி 6 ஆகுது. சுறுசுறுப்பாக 2ஆம் தரமும் உட்காந்து ஒரு பிடிப்போம். நானும் ஒரு டீ குடிக்கேன். கடையில் டீ வடை சாப்பிட்றது சரி, ரூபா கொடுத்துருங்க.